ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். வெளியே அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 472வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமில்லை. அதைத்தான் இந்த குரல் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், ஒல்வதறிவ அறிந்ததன் கண்தங்கி செல்வார்க்கு செல்லாததில் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒல்வதறிவ அறிந்ததன் கண்தங்கி செல்வார்க்கு செல்லாததில் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றது. அதில் நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்கு அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவர்களுக்கு முடியாதது ஒன்றுமில்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒரு செயலை நாங்கள் தொடங்குவதற்கு முன்பு அந்த செயல் எங்களோடு ஒத்துப்போகின்றதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த செயல் பற்றிய முழுமையை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்து கொண்ட செயலை நாங்கள் முயற்சியோடு, அதாவது முழு மனதோடு நாங்கள் அதை அந்த செயலில் ஈடுபடுவோமாக இருந்தால் எங்களால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதைத்தான் முதலாவது அழகாக சொல்லியிருக்கின்றது. தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்கு அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவர்களுக்கு முடியாதது ஒன்றுமில்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர்களும் ஒல்வதறிவு அறிந்ததன் கண்தங்கி செல்வார்க்கு செல்லாததில் என்ற பொருளுக்காக ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஒரு செயலில் ஈடுபடும் போது அச்செயலை பற்றி அனைத்தையும் ஆராய்ந்து முயற்சி மேற்கொண்டால் முடியாதது எதுவும் இல்லை. நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தை தொடங்குகின்ற பொழுது அந்த காரியத்தை நாங்கள் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் அறிந்ததன் பிற்பாடு நாங்கள் முற்றுமுழுதாக அறிந்த முழு மனதோடு நாங்கள் முயற்சியை மேற்கொள்வோமாக இருந்தால் எங்களால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதைத்தான் கலைஞனுடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. ஒரு செயலில் ஈடுபடுகின்ற பொழுது அச்செயலை பற்றி அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்து முயற்சி மேற்கொண்டால் முடியாதது எதுவும் இல்லை என்பதாக அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் ஒல்வதறிவு அறிந்ததன் கண்தங்கி செல்வார்க்கு செல்லாததில் என்ற பொருளுக்காக ஒரு அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், தம்மால் செய்ய முடியும் செயலையும் அதற்கு ஏற்ற வகையில் ஆற்றலையும் அறிந்து அதையே மனதுக்குள் சிந்தித்து செயலாற்றுபவர்க்கு முடியாதது ஒன்றுமில்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. சொல்லுவார்கள், நாங்கள் முயற்சி செய்தால் எங்களால் முடியாதது ஒன்றுமில்லை, மலையை கூட மண்ணாக்கலாம் என்று சொல்லுவார்கள் கிராமத்திலே. உண்மையும் அதுதான். ஒரு செயலை, ஒரு செயற்பாட்டை நாங்கள் தொடங்க போகின்றோமாக இருந்தால் நாங்கள் அதை முற்றுமுழுதாக நாங்கள் விரும்ப வேண்டும். முற்றுமுழுதாக அந்த செயலிலே நாங்கள் அதை ஆராய்ந்து முற்றுமுழுதாக அறிந்ததன் பிற்பாடு அந்த செயலில் முழு மனதோடு நாங்கள் இறங்கி அந்த செயலை நாங்கள் மேற்கொள்வோமாக இருந்தால் எங்களால் முடியாதது, அடையாதது வெற்றி நிச்சயம் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. எங்களால் முடியாதது ஒன்றுமில்லை, முயற்சி மட்டுமே ஒன்றுவே போதும். நாங்கள் அந்த செயலையும் முற்றுமுழுதாக அறிந்தவர்களாகவும் எங்களுடைய முயற்சியும் சரியாக இருக்குமாக இருந்தால் நிச்சயம் எங்களால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதைத்தான் அன்றைய குரல் அழகாக 3 உரைகளும் சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. ஒல்வதறிவு அறிந்ததன் கண்தங்கி செல்வார்க்கு செல்லாததில் என்பதாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஏதோ ஒன்று செய்ய போகின்றோமாக இருந்தால் முதலிலே நாங்கள் அதை விரும்ப வேண்டும். முற்றுமுழுதாக நாங்கள் எங்களுக்கு பொருந்தக்கூடியதாக நாங்கள் செய்ய வேண்டும். அதன் பிற்பாடு அந்த செயலை நாங்கள் முற்றுமுழுதாக அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்ததன் பிற்பாடு முழு மனதோடு முழு முயற்சியோடு நாங்கள் அந்த செயலிலே ஈடுபடுவோமாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம். அதிலே நாங்கள் தோல்வியடைய மாட்டோம். எங்களால் முடியாதது ஒன்றுமில்லை. அடுத்த குரலை சந்திக்கலாம். ஒல்வதறிவு அறிந்ததன் கண்தங்கி செல்வார்க்கு செல்லாததில். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.